மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த 4 பேர்னால தான் வாழ்க்கையில தேவையில்லாத அவமானங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் கூட நடக்கும். ஸோ எல்லாருடைய வாழ்க்கையில அந்த ஒரு 4 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அப்படி உங்க வாழ்க்கை கெடுத்தவர்கள் இப்பொழுது கொடுக்க போகிறார்கள் உங்களுக்கு. 4 பேர்ல 2 பேரால உங்க வாழ்க்கையில 4 விதமான நல்ல காரியங்கள் நடக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த அந்த நல்லதை நடத்தி கொடுக்க போகும் 2 பேர். அது யாரு, எதனால அப்படின்றத இன்றைய பதில பார்த்துருவோம். மிக முக்கியமான முறையில 2 கிரகத்தினுடைய சேர்க்கையால் உருவாகி இருக்கக்கூடிய நீசபங்க ராஜயோகத்தினுடைய முழுமையான பலனை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டு வச்சு பார்க்கலன்னு சேனல் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் இன் ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் வச்சுக்கோங்க. நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் மைஜாய வித்மகே தண்டகஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுடைய மகரத்துக்கு எப்போதுமே யோகக்காரகன். ஏன்னா மகர ராசியில செவ்வாய் உச்சம் அடைவார். ஓகேங்களா? அந்த செவ்வாய் உங்களுடைய திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன். சந்திரனுக்கு உரிய வீடு கடகம். அந்த கடகத்தில் நீசம் அடைவார் எப்போதுமே. ஓகேங்களா? ஆனால் இந்த முறை செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அதே கடகராசிக்கு மிதுனத்திலிருந்து பயிற்சி அடைஞ்சு செவ்வாய் போறார். எப்போதுமே நீசம் அடைவார் இல்லையா? ஆனால் இந்த முறை உச்சம் பெற்ற குருவோடு இணைவதால் நீசபங்க ராஜயோகம் உருவாகுது. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு வருஷம் இருக்கக்கூடிய குரு 12 வருஷம் கழிச்சு கடகராசிக்கு வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறார். அவரோட செவ்வாய் சேர்வதனால நீசபங்க ராஜயோகம் உருவாகி இருக்குது. மேலும் உங்களுடைய மகர ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு போனா எப்போதுமே கொடுக்காத ஒரு கிரகம் செவ்வாய் இப்ப கொடுக்க போகிறார். அப்போ 2 கிரகத்தினுடைய சேர்க்கையால் 2 நபர்கள் உங்க வாழ்க்கையில தலைகீழாக குணம் மாறுவார்கள், மனம் மாறுவார்கள். அந்த 2 பேரால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவு நல்லது நடக்கும். அந்த நபர்கள் யார்? திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்தவனே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ எந்த இருந்தாலும், அதாவது சொத்து இருந்தா தான் சொந்த பந்தம் கூட மதிக்கும் சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட சொத்தை எப்படியாவது உருவாக்கிடணும் அப்படின்னு நீங்க போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு 1/4 சென்ட் நிலமாவது நம்ம பேர்ல இருக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த நிலத்தை, அந்த சொத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா தனக்காரகனும் செவ்வாய் மங்களக்காரகனும் இணைகிறார். அவர் நிலத்துக்கு காரம் வைக்கக்கூடிய இருக்கிறார். அப்போ செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருவோண நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கையில சொந்தமா நிலம், மனை, வீடு அமையக்கூடிய யோகம் உண்டு. ஸோ அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய மகரத்திற்கு 4ஆம் மேஷத்திற்கு அந்த செவ்வாய் 4க்குரியவன் 7ல் நீசபங்க ராஜயோகம் பெற்றனா திடீர் சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒன்று உங்க வாழ்க்கை துணையால, அல்லது உங்களுடைய நண்பர்களால, அல்லது உங்க பிள்ளைகளால சொத்துக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க வேற ஒரு வீட்டுக்கு இடமாறக்கூடிய சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. இது முதல் விஷயம். அடுத்து பாதியில் நின்ற படிப்பு மீதியில் முடியும். வைத்த அரியர்லாம் கிளியர் பண்ணிடுறீங்க. படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணவங்களுக்கு அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? படிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட சீட்டு கிடைக்கும். நீங்க எந்த ஒரு படிப்பை படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்குண்டான வாய்ப்பு அந்த கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதுக்குண்டான யோகங்கள் உங்களுக்கு உண்டு. படிக்கிறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? இதற்கு அடுத்தபடியா மிக முக்கியமான முறையில இந்த செவ்வாய் உங்களுடைய மகர ராசிக்கு 11ஆம் வீடான விருச்சிகத்துக்கு அதிபதி. சரியா? லாபஸ்தானாதிபதி 7ல் குருவோடு இணைந்து நீசபங்க ராஜயோகம் பெற்றதுனால காணாம போன பணம், தொலைஞ்சு போன பணம், மற்றவங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காதுன்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்ட பணம் திடீரென்று வருகை இருக்கும். அந்த பணம் ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்க கைக்கு வந்தே தீரும். திடீர் பண வரவுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில பேர்த்துக்கு ரியல் எஸ்டேட் வியாபாரம் அல்லது கட்டுமான தொழில்களில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பது, விவசாயத்தில் நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பது அப்படின்ற ஒன்ற விஷயங்கள் ஏற்படும். உங்களை கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எதிர்பார்க்காத லாபங்கள் கிடைக்கும். அப்போ முதல் உறவு, எந்த உறவால நன்மைகள் நடக்கும், எந்த உறவால் லாபங்கள் கிடைக்கும்னா கூட பிறந்தவங்களால எதிர்பார்க்காத நன்மை லாபங்கள் கிடைக்கும். சரிங்களா? அதே போல உங்களுடைய அம்மா கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா? அதாவது உங்களுக்கு மாமன் வழி உறவுகள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு. இதுக்கு உண்டான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு. சரிங்களா? அப்போ கூட பிறந்தவங்க
கண்டிப்பாக அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும், அல்லது அவங்க மூலமாகவே சில பணவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு அடுத்தபடியாக குரு பகவான் செவ்வாய் கூட இணையறாரு இல்லையா, 2 கிரகம் இணையறதுனால திடீர் மாங்கல்ய யோகம், திருமண பாக்கியங்கள் நடந்து தீரும். சரிங்களா? உங்க வாழ்க்கை துணையின் மூலமா வருமானமோ சொத்தோ ஏதோ ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க வாழ்க்கை துணை குணம் மாறுபார்கள். சரிங்களா? மாமியார் வீட்டு சொத்துன்னு சொல்றோம்ல, அந்த சொத்து கிடைச்சே தீரும். அதுக்கு காரணம் உங்களுடைய மகரத்திற்கு 12ஆம் வீடு தனுசு, அதற்கு அதிபதி குரு. 12க்குரியவன் 7ல் செவ்வாயோடு இணைவதால் மாமியார் வீட்டு வழி சொத்துக்கள் கிடைக்கும், அல்லது உங்க முன்னோர்கள், தவறிய முன்னோர்கள், அவங்க வழியில் இருக்க வேண்டிய வரவேண்டிய உங்களுக்கு சொத்து பாகப்பிரிவினை கிடைக்க வேண்டிய ஷேர் இப்போ கிடைக்கும். அதில் இன்சூரன்ஸ் பணம், அந்த பிஎஃப் பணம், ஏற்கனவே போட்டு வச்ச சீட்டு பணம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. சரிங்களா? அதில் அடமானத்தில் போன தங்க நகையை மீட்டெடுக்க முடியும். அதுக்குண்டான சான்ஸ் உங்களுக்கு உண்டு. திடீர்னு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளியூரில் ஒரு வேலை கிடைக்கிறது, பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்ட முதலீடு இப்போ லாபமாக மாறும். சரிங்களா? உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு போனவங்க கூட இப்போ திருப்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுக்குண்டான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? நீங்கள் போட்ட முதலீடு இப்போ வருமானத்தை கொடுக்க எந்த ஒரு பிசினஸ்ல போட்டிருந்தாலும் சரி. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடி அதே குரு பகவான் உங்களுடைய மகரத்திற்கு 3ஆம் வீடான மீனத்துக்கு அவர் தான் அதிபதி. மீனத்தில் கூட சனிவான் இப்போ வக்ரமாக அமைஞ்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு கூட பிறந்தவர்களால் ஒரு நன்மை நடப்பது போல், கூட பிறந்தவர்களாலே மேலும் ஒரு உதவி சப்போர்ட் பண ரீதியான முறையில் கிடைக்கும். மிக முக்கியமான முறையில் ஸ்போர்ட்ஸ், விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி, பண விளையாட்டு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஏதாவது ஒரு பெட் மேட்ச்சு, ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங்கு, இல்லை லாட்டரி டிக்கெட், இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டங்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு விழுவதற்குள்ள வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமான முறையில் ஒரு 3 துறைகளில் நன்மைகள் நடக்கும். ஆன்மீகம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பார்க்கக்கூடியவர்கள் மற்றும் நீதித்துறையில் இருக்கக்கூடியவங்க அல்லது காவல்துறையில் பணியாற்றக்கூடியவங்க, இவங்களுக்குலாம் லாபங்கள் உண்டு. சரிங்களா? மேலும் இந்த 2 பேரால் 4 நல்லது நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஒன்று கூட பிறந்தவங்களால ஒரு சொத்து பத்து உருவாகிறது, அல்லது உங்களுடைய பிரச்சனையிலேருந்து அவங்க விலகி போகிறது, அல்லது கொடுத்த பணத்தை அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி உங்களுக்கே கிடைக்கிற மாதிரி, அல்லது சொத்து பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா அதை சரி பண்ணுவாங்க. ஸோ கூட பிறந்தவங்க இந்த நன்மை நடக்கும். அடுத்து பிள்ளைகளால் ஒரு சொத்தை உருவாக்குவாங்க. பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று வண்டி வாகனம் வாங்கி கொடுப்பாங்க, அல்லது நிலபலங்கள் வாங்கி கொடுப்பாங்க, அல்லது உங்களை வேறு வீட்டுக்கு அமர வைப்பார்கள். ஸோ அதுக்குண்டான காரியங்களுக்கு பிள்ளைகளால் சில காரியங்களை வெற்றி பெறுவீங்க. நீங்கள் நினைச்ச மாதிரி நீங்கள் சொல்கிற விஷயத்த பிள்ளைகள் ஏற்றுக்குவாங்க. அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்குங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பல வருடங்களாக முயற்சி பண்ண அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை சாத்தியப்படக்கூடிய தருணம் இது செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு. சரிங்களா? அது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். கண்டிப்பாக அரசாங்க வழிகளில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளும் தீர்ப்புகளும் தீர்வுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். திருவோண நட்சத்திரம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு நேரத்தில் 2 கிரகத்தினுடைய பார்வையும் மகர ராசியில் பதிகிறதுனால ஊர்வாயை அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே ஊர் உங்களை பாராட்டுனா, பெயர் புகழ் சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான மதிப்பு, மரியாதை, கௌரவம் உயரும். எதிர்பார்த்த அந்தஸ்து, அதிகாரங்கள் கிடைக்கும். சரிங்களா? எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அந்த இடத்துல தலை நிமிரக்கூடிய மாதிரி ஒரு சுபகாரியம் அல்லது சுபமான ஒரு மரியாதைகள் அல்லது மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில காரியங்களை நீங்க பொறுப்பேற்று தலைமையேற்று நடத்துவீங்க, அல்லது உங்க தலைமையில நடக்கும், அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பதவி வாய்ப்பு கிடைக்கும், அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல அடுத்த ஒரு அந்தஸ்துக்குண்டான அதிகாரத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை மற்றும் தொழில் ரீதியாக எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அந்த மாதிரியான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு புத்தி தெளிவடைங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் லாக் ஆகிருக்கீங்க, மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க, வழியே கிடைக்கல வாழ்க்கையில் அப்படின்றவங்களுக்கு தெளிவான ஒரு பாதை, 2 பக்க பாதை உங்களுக்கு கிடைக்கும். அதனால தொழில் மற்றும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழி, சான்ஸ், வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பை பயன்படுத்திங்க. மிக முக்கியமான நேரத்தில் இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வது அல்லது பால் குடம் சிவந்து கொண்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது தவறாமல் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல பன்னீர் அபிஷேகம் மிக மிக முக்கியமானது முருகப்பெருமானுக்கு. தவறாமல் அதையும் நீங்கள் படிங்க. குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு. அதே போல உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு உங்களால் முடிந்த அளவு பாட புத்தகங்கள், நோட்டு, பேனா போன்ற விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. அல்லது தானிய உணவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அன்னதானம் போன்ற விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? தவறாமல் இந்த வழிபாடுகளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மாற்றம் ஷேர் பண்ணுங்க. இதுபோல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரகிமன் திருவடி சரணம்.